ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நிறைய லேடிஸ்க்கு இந்த முதுகு வலி இருக்கும், ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கும். அவங்கள இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி அளந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகணுன்னே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அந்த உளுந்தோட வாசம் நமக்கு நல்லா வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்து உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டியில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும், அதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கிளாஸில் அரிசி உளுந்தெல்லாம் அளந்தோமோ அதே கிளாஸில் தண்ணி அளந்துக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சி வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பட்டிலாம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். பார்த்திங்கன்னா தூசிலாம் இருந்திருக்கு, அதை நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ எடுத்துட்டோம். உளுந்து நல்லா ஆறிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிடணும். அப்போ தான் களிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி 1 ஹவர் ஊறிடுச்சு. இதே ரொம்ப நம்ம மைய அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற உளுந்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம களி செஞ்சிடலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த உளுந்த மாவையும் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அது மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குக்கிங் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி லைட்டாக கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு களி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா அந்த களி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும், நல்லா கட்டியாயிடும்.
பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு களி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிடுங்க. அப்போ அவங்க சாப்பிட்டு பழகிடுவாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.